அஹாரோ 48 லிட்டர் ஓடிஜியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இது வாங்கி 2 வீக்ஸ் ஆச்சுங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்னென்ன எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹேண்டில் பொறுத்தவரை நல்லாவே குவாலிட்டியானதே கொடுத்துருக்காங்க. அடுத்து டோர் வந்து கிளாஸ் டோரு, அதுவுமே நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரை ரேக் வச்சுருக்கேன். ட்ரை ரேக் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே கிளைட் ஆகுது, எது உள்ளே வச்சாலும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அஹாரோவில் எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஓடிஜியில் நான் லைட் இல்லாத மாதிரி பார்த்தேன். லைட் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இல்லை ஃபுட்லாம் குக் ஆயிடுச்சா அது பார்க்குறதுக்கு தூரமாக இருந்தே பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லைட் கொடுத்துருக்கனால. ரோட்டிசரிக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைட்லேயும் ரோட்டிசரி கம்பியை வச்சு ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே 3 ஹீட்டிங் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் 3 ஹீட்டிங் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி சூடாகிறது மூலமாக தான் ஹீட் உருவாகி அந்த ஹீட் வேவ்ஸ்னால தான் ஃபுட்டு குக் ஆகுது. அஹாரோவில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க மாதிரி நான் ரிவ்யூ பார்த்தேன். எனக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. இங்கே பொதுவாக 180 டிகிரி தான் வைப்பாங்க. எனக்கு 180 டிகிரி வச்சா ரொம்ப ஹீட் ஆகி எல்லாமே பேர்ன் ஆகிடுது. நான் இதில் வந்து 160 டிகிரி தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சைடில் 4 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நாபில் 3 மூட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் மோடு, அடுத்து ரோட்டிசரி மோடு, அடுத்து ரோட்டிசரி வித் கன்வென்ஷன் மோடு. செகண்ட் நாபில் டெம்பரேச்சர் 200 வரை டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். தேர்ட் நாப்பில் எந்த இது ஹீட் ஆகணும், மேலே இருக்க ராடா இல்லை கீழே இருக்க ராடா, அந்த மாதிரி தேர்ட் நாப் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அடுத்து கீழே இருக்கிறது வந்து டைமரு. இதில் வந்து 1 ஹவருக்கு மேலேயே டைம் இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்து லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம ஓவன் ஆனில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் பொறுத்தவரை நல்லாவே லென்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் லென்த்தில் இருக்குது. அடுத்து கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் கூட வந்துருந்தது ஓடிஜி கூட. ஃபஸ்ட்டு வயர் ரேக்கு அப்படியே பார்த்தது. அடுத்து ஒரு ரோட்டிசரி ஹேண்டில். இதுதான் ரோட்டிசரி ஹேண்டில். இது வந்து ரோட்டிசரி ராடு. இதில் தான் சிக்கன்லாம் உள்ளே சொருவி ஃபுல் சிக்கனை கிரில் பண்ணலாம். ரோட்டிசரி அந்த இதை கனெக்ட் பண்ணி. இது ஹேண்டில். அடுத்து ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் அஹாரோவோட எனக்கு வந்தது. எல்லாமே குவாலிட்டியானதாகவே இருக்குது நல்லாவே. இந்த ரோட்டிசரி ராடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு எண்ட் இருக்கும். அந்த எண்டை வந்து இந்த சைடு ஒரு ஹோல் பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இந்த சைடு அப்படியே சும்மா மேலே ப்ளேஸ் பண்ணால் போதும், ஃபிக்ஸ் ஆயிரும். இதில் நம்ம ஃபுல் சிக்கனை வச்சு கிரில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை அப்படியே அதை கீழேருந்து விட்டு அந்த ஹேண்டில் அப்படியே தூக்கணுன்னா ஈஸியாகவே இருக்குது ஹேண்டில் பண்ண. இது பொதுவாக ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம கையை விட்டு எதையும் தூக்க முடியாது. அதுக்காண்டி இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்கனை உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது கூட இதை அப்படியே வச்சு உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ப்ளம் கேக் பண்ணேன். இதில் எந்த மாதிரியான மூட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். பேக்கிங்க்கு எப்பயுமே கன்வென்ஷன் மோடு தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து நான் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கனால 150லே தான் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்து பாட்டம் ராடு வச்சிடணும். அடுத்து 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் நான் பேக்கிங்க்கு செட்டிங் வைப்பேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். காஸ்ட் வைஸ் பார்த்தா நான் இது 48 லிட்டர் 7300க்கு வாங்கினேங்க. மற்ற பிராண்ட்ஸை விட அகோரா தாங்க ரொம்ப ரொம்ப ப்ரைஸ்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தா இது ஒர்த்து தான். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சரையும் குறைச்சிக்கிட்டு டைமையும் குறைச்சிக்கிட்டோன்னா ஓகேவாக இருக்குது.